ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு மலைக்கோவில். மலைக்கு மேலே காலபைரவர் அமைஞ்சிருக்காரு. இங்கே இருக்கிற காலபைரவர் மலைக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் லத்தேரி பள்ளத்தூர் போகிற வழியில் குக்கலப்பள்ளி கிராமத்தில் இங்கே இருக்கிற கோவில் அமைஞ்சிருக்கு. நாம் இப்போ நிற்கிறது மலைக்கு அடிவாரத்தில். மலைக்கு போகிற என்ட்ரன்ஸு இதுதான். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவர் சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. கீழே சில கோவில்கள் அமைஞ்சிருக்கு. பார்த்துட்டு நம்ம மலைக்கு மேலே போகலாம். இதான் லத்தேரியிலேருந்து இந்த பக்கம் நம்ம பள்ளத்தூர் போகிற வழியிலே நடுவில் குக்கலப்பள்ளி கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் பைரவர் கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் மலைக்கு போகிற என்ட்ரன்ஸு. வாங்க போகலாம். ஆஞ்சநேயர் கோவில். இது நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே வேப்ப மரத்துக்கு அடியில் நாகர் சிலையும் பிள்ளையார் சிலையும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே நாகாத்தம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு. வித்தியாசமான முறையில் சிற்பம் அமைச்சிருக்காங்க. பேக் சைடில் புற்று அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகன் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, நாகாத்தம்மன் சன்னதி மலைக்கு அடிவாரத்திலே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மலைக்கு போகிறோம். இதுதான் வழி. வாங்க போகலாம். என்ன ஒன்றுன்னா கிளைமேட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வசதியாக அமைஞ்சிருக்கு. சூரியன் இல்லை. நடைபாதை மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா தான் படிக்கட்டு வரும். நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா அங்கே மலை தெரியுது பாருங்க. அந்த உச்சிக்கு தான் நம்ம போறோம். வாங்க போலாம். இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது படிகள் மலைக்கு போறதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புத்து ஒன்று அமைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா முதன்மை கடவுளான விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிப்போம். படியில் ஃபர்ஸ்ட்ல கருப்பை ஏற்றிட்டு அவரை வணங்கிட்டு ஏற ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பைரவரப்பா. ஆடு பாருங்க. மலைங்களில் நிறைய ஆடுங்க மேயும். படி பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுக்கல்ல அமைச்சிருக்காங்க. இது ஒரு
ஒரு சாதாரணமாக அப்படி அப்படியே வச்சுருக்காங்க கல். ஃபுல்லாக காடு. அங்கங்கே மலைகளில் நிறைய புத்து அமைஞ்சிருக்கு. அங்கே மலை, அந்த உச்சிக்கு தான் நம்ம போனோம். மலையிலேருந்து பூஜை செஞ்சுட்டு இறங்கி வராங்கன்னு நினைக்கிறேன். மலையில் ஆள் இருக்காங்களா சாமி? அப்படிங்களா? சரி, திறந்து இருக்குங்களா? அப்படியா? சரி சரி. சரி. மேலே பூஜை பண்ணிவிட்டு இறங்கி போகிறாங்க. இந்த வயசில் நம்மளாம் ஏறத்துக்கு கஷ்டப்படுறோம். இந்த வயசில் ஏறி மேலே பைரவரை பூஜை பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி போகிறாங்க. நிறைய காட்டு மரங்கள். கால்வாசி தான் மலை ஏறி இருப்போம். அதுக்குள்ளே இங்கே என்ன வேலை பண்ணுகிறாங்க பாருங்கள். கீழே கருப்புரம் வாங்கிறதுக்கு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் அந்த சிப்ஸு பேக்கெட் வாங்கி எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறாங்களாம். பெரியவங்களாம் நம்ம பசங்க தான் என்ன கேட்பாங்க, வாங்கி கொடுத்தா தான் வருங்க ஜாலியாக. மேலே குரங்கு இருக்குமா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. குரங்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேரம் உக்காந்தோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது. மழை வந்துச்சுன்னா நெஞ்சினே ஏற முடியாது. இங்கே எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. நெஞ்சினே தான் ஏறணும் மேலே வரைக்கும். இங்கே கூட இந்த கட்டுக்கல்ல பேர் பதிச்சிருக்காங்க. அப்படியே போய் வளைஞ்சி அந்த பக்கம் மேலே நேராக போகுது படி. எல்லா படிக்கட்டும் இதே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க கட்டுக்கல்ல. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மஞ்சு பில்லுன்னு சொல்லுவாங்க இது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சு வீடுங்க அதிகமாக இருக்கும் கிராமத்தில். இதுதான் அறுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறமா குடிசை கட்டுவாங்க. அதுதான் மஞ்சு பில்லு. இது நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ கிராமத்துலேயே அதிகமாக அந்த மாதிரி வீடு பார்க்க முடியல. கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். இங்கே சூளம் அமைச்சிருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா புத்து அமைஞ்சிருக்கு. அந்த புத்துலேருந்து மரம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. வழியில் நிறைய புத்து இருக்குது. அப்படியே வளைஞ்சு போகுது படிக்கட்டு. இங்கேருந்து பாருங்கள், பாதி மலை ஏறினோமா என்னன்னு தெரியல எனக்கு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. லைட்டாக வளைஞ்சு திருப்பியும் அப்படியே நேராக போகுது படி. மாதிரி கையில பை எத்துன்னு வரைய குரங்கு எதுவும் பண்ணாதா? பசங்க பாருங்க எவ்வளோ தூரம் போயிட்டாங்க முன்னாடி. இந்த மாதிரி மலை கோயிலுக்கு கூட்டின்னு வந்தால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் படிகள் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு கஷ்டமான படிகள்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த கட்டுக்கல்ல அப்படியே சமீபமாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க.
இன்னொரு வளைவு வருது. இங்கேருந்து கொஞ்சம் நெட்டாக இருக்குது படி. எப்பவுமே நம்ம மலை ஏறும்போது கீழெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மலை ஏற ஏற படிகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நெட்டாக தான் தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கூட வந்து புத்து அமைஞ்சிருக்கு. நிறைய போகிற வழியில் புத்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் மிலிட்ரிக்கு எதனா வருதா? ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், சக்ஸஸ் ஆகட்டும். பைரவரே ஏறி ஏறி இறங்கிங்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். அந்த அண்ணா பாருமா போலீஸுக்கு போகிறதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறாங்க, மலை ஏறி ஏறி இறங்குறாங்க. மழை வேற தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே கோயிலாண்ட போயிட்டா நம்ம ஒதுங்கிடலாம் மழைக்கு. செம காடு, மரம் செடி கொடின்னு செம காடாக இருக்குது. காடுகள்னாவே அழகு தான். இந்த பக்கம் வளையணும். இங்கே பாறையில் குங்குமம் மஞ்சள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் படிகள் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கூட பூஜை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து படிகள் இல்லை, அப்படியே சமமான பாதைகள், ஒத்தையடி பாதை மாதிரி அமைச்சிருங்க. இங்கே கூட பாருங்க புத்து, இந்த சைடில் ஒரு புத்து. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அடுப்பு அமைஞ்சிருக்கு. இது வந்து அன்னதானம் நடத்தும் போது இங்கே வந்து சமைப்பாங்க. பெரிய பெரிய அடுப்பு, 3 அடுப்பு. ஏதாவது அன்னதானம் போடும்போது சமைப்பாங்க. இங்கே வந்து மலைக்கு மேலே தண்ணி வசதி அமைச்சிருக்காங்க, குடிக்கிற தண்ணி. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாக ஏறி வந்து தண்ணி இல்லாமல் வந்துட்டாங்கன்னா இங்கே தண்ணி அமைச்சிருக்காங்க, குடிநீர். கோவில் வந்துச்சு. நம்ம கீழே வந்து பார்த்தோம், மலைக்கு கீழே வந்து மேலே வந்துட்டோம். இங்கே தான் உச்சியில் கோவில் அமைஞ்சிருக்கு. பைரவர் கோவிலோட என்ட்ரன்ஸு.
இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வணங்குறது போல் பாறையில் செதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வெட்டு ஏதோ குறிப்பிட்டு இருக்காங்க. இது மஞ்சள் தடவி இருக்கிறதால சரியாக தெரியல. தான் பைரவர் சன்னதி. இவரை தரிசிக்க தான் இவ்வளோ மேலே நம்ம ஏறி வந்தோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னதி முருகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. முதல்ல பைரவரை தரிசனம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பலிப்பீடம், அதுக்கு அடுத்தது பைரவர் சன்னதி. பைரவருக்கு கால பைரவர். நம்ம பைரவரை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது பக்கத்தில் முருகப்பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. எல்லாம் கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் வேலோட நின்ற கோலத்தில் அமைந்திருக்காரு. அற்புதமான வடிவில். முருகர்னாவே அழகில் பேர் போனவர்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அழகாக இருக்கார். இங்கே அவருக்கு முன்னாடி வேல் அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மலைக்கு கீழே ஒரு அம்புகுறி மாதிரி போட்டிருக்கு. ஏதாவது சன்னதி இருக்கா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அம்புகுறி போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருந்தாவே இங்கே ஏதாவது சன்னதி இல்லை வந்து ஏதாச்சும் இருக்கும். ஒரே பாறைங்க. செம செம. இங்கே வந்து இந்த மாதிரி மஞ்சு புல் தான் அதிகமாக இருக்குல்ல. இந்த வீடு கட்டுவாங்க தானே. இதெல்லாம் சுத்த கிராமம். கிராமம் சைடு செமையாக இருக்குது. இந்த மாதிரி பாறைங்களில் அம்புகுறி இருக்குது. வந்து கீழே போகணுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி பாறைக்கு சந்தில் போகணும். பாருங்க பாருங்க. பாறைக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி அம்புகுறி இருக்கு. பார்த்து இறங்குங்க. கீழே வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை இல்லை ஏதாச்சும் இருக்கும் இங்கே. இந்த பாறை பாருங்க. ஒரு பாறை அப்படியே ஒரு தனியாக அப்படியே ஒரு கல் தனியாகவே நிற்கிது. செம வியூ. ஜா ஐயா ஐயா ஐயா. இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் எங்களுக்கு நேராக பார்க்கறதுக்கு அப்பா செமையாகுது. மழை பெஞ்சு போகிறாங்க. ஏரி குளம் எல்லா தண்ணியும் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த தப்பு தெரியும். அது பாருங்க அந்த குளம் அந்த எத்தனை ஏரி தெரிந்து பாருங்க. இங்கே நம்மளுக்கு 1 2 4 ஏரி 4 ஏரி ஆமாம் ஆமாம் தெரியுது நல்லாவே. அங்கே பாருங்க 4. அது ஒன்று இங்கே ஒரு கோயில் குளமா இல்லை ஏரியான்னு தெரியல. ஆமாம் அங்கே சூப்பராக இருக்கு. அது கோவிலோட குளம் நினைக்கிறேன். அது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்து வாங்க. ரொம்ப வழுக்கையா போகுது. டவுன் போதா என்னன்னு தெரில. பசங்களை பார்த்து சரி வா.
இங்கே வந்து கொஞ்சம் உஷாராக இறங்கணும். பாருங்கள் எப்படி இது பாறை அப்படியே டவுன் மாதிரி அப்படியே கீழே வரைக்கும் போகுது. அது அப்படியே பள்ளம் மாதிரி. இன்னமும் போயினே இருக்கு. என்ன இருக்குன்னு தெரியல. செம வியூ. ஆனால் கொஞ்சம் இந்த பக்கம்லாம் வந்தால் பார்த்து வரணும். அப்படியே பாறை எப்படி இருக்கு பாருங்க அங்கேருந்து. இல்லை தெரியல, ஏதாச்சும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாறையில் பள்ளமாக இருக்கிறதுல தண்ணி ரொம்ப இருக்குது மழைக்கு. இங்கேயும் அம்புகுரி பாருங்க போயினே இருக்குது அம்புகுரி. பாடி சம மலை. வாங்க வாங்க இந்த சைடு அம்புகுரி இந்த சைடு வருது. அம்புகுரி வந்து இந்த சைடு வருது. இப்படி போனோம். திருப்பி இந்த சைடு போகுது வழி. எகிர் பத்துச்சா போயே பார்த்துருவோம். பாறை பாருங்க எப்படி இது அப்படியே வழுக்கிற மாதிரி. அம்புகுரி இந்த பக்கம் வளையுது. அந்த பாறையில வந்து சிவசிவான்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வழுக்குது பார்த்து அப்படியே வந்து எப்படி சறுக்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாக இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டின்னு வராதிங்க. அப்படியே ஒரு காலாகவே எடுத்து பொறுமையாக வச்சு தான் வரணும். குடுகுடுன்னு ஓட முடியாது. இங்கே ஒரு அம்புகுரி பாருங்க. பாறை இடுக்குங்க பாருங்க. இதுலலாம் வந்து பார்த்து கால் வைக்கணும். ஏன்னா இது வந்து மலை பகுதின்றதால எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சிவன் கோவிலா என்னன்னு தெரியல. இந்த ஒரு வழி போகுது. நான் பசங்களை கூட்டின்னு வந்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும். கொஞ்சம் யோசித்து பசங்களை கூட்டின்னு வாங்க. ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப வந்து பாறை அப்படியே சமமாக கிடையாது. அப்படியே வழுக்கிற பாறை மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்கள வந்து நான் உக்காந்துன்னே அப்படியே வர சொன்னேன். உக்காந்து இங்கே பாருங்கள். இந்த பாறையில் ஒரு அம்புகுரி. அப்போ ஒரு வழியாக நம்ம இறங்கிட்டோம். பாறை பார்த்திங்களா எப்படி இருக்குது. நம்ம முன்னாடி போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி வரட்டும் பொறுமையாக. பாறைங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே பாறைக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ வந்து ஆழமாக உள்ள வரைக்கும் போகுது. இந்த பாறை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் அம்புகுரி போகுது இதுக்குள்ளா. பாடி இந்த சைடு வராதிங்க.
அப்படியே பள்ளம் தான். இந்த பாறைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடி பள்ளம் அப்படியே இங்க இருந்து இந்த பாறை பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை. அவங்கள அங்கேயே நிற்க சொல்லிட்டேன். நான் மட்டும் இந்த ஒட்டில் வந்து இருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வராதிங்க கண்டிப்பாக. சரி, இந்த பக்கம் எதனா வழி இருக்குமான்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். சரி, நம்ம இங்கே அம்புகுரி இந்த சைடில் இருக்குது. இந்த பொதாரில் போனோம், போக முடியுமா? பசங்களை நடுவில் விட்டுரு. இப்படி இந்த பொதார் மாதிரி இருக்கு. 2 பாறை இடுக்குல நம்ம இப்போ போனோம். இது பாருங்க, இந்த 2 பாறையும் இடுக்கத்துல இப்போ இதுக்குள்ள வந்து வழி மாதிரி இருக்கு. இதுக்குள்ள போகலாம். ஆனா போயினே இருக்கு. அம்புகுரி சிவபெருமாள் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து அம்புகுரி இந்த சைடு போகுது. போய் சிவபெருமாள் தரிசிக்கணும்னுட்டு போயினே இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு தெரில. பா சம வந்து அந்த சைடு வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே கால் வச்சுன்னு இருக்கேன். அப்படியே இப்படி ஒரு மாதிரி கீழே வரைக்கும் போய் வீற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டின்னு வராதிங்க, நிறைய முறை சொல்கிறேன். இது வந்து குகை மாதிரி இருக்குது. இதை பாருங்க, நம்ம தேடி வந்தது இங்கே தான். சிவா, இது வந்து பஞ்ச பாண்டவர்கள். ஓஹோ, பஞ்ச பாண்டவர்கள் குகை. ஓஹோ அப்படியா? இது பாருங்க, இதுதான் இந்த குகை. பாடி செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஒரு பெரிய பாறை, அதுக்கு அடியில் வந்து சுனை நீர் மாதிரி இருக்குது. உள்ளே இன்னும் பாருங்க, உள்ளே வந்து குகை மாதிரி போயின்னே இருக்குது. இங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் உள்ள குகை மாதிரி போகுது பாருங்க. படுத்துக்கிட்டே தான் போகணும்னு நினைக்கிறேன். செம குகை உள்ள வரைக்கும் போகுது. இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் இருந்த குகையா என்னன்னு தெரியல. உள்ள வரைக்கும் குகை மாதிரி போகுது. சம குகையா இருக்குது. அப்படியே படுத்துக்கினே குஞ்சுனே தான் நம்ம போகணும். நம்ம அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தோம். நம்ம இங்கே பாருங்க, கொஞ்சம் எழுந்து கூட முடியாது. அப்படியே வந்து முட்டி போட்டு தான் நம்ம போனோம். உள்ளே வந்து அப்படியே ஒரு ரொம்ப குகை மாதிரி சொந்தா இருக்குது. இது பாருங்க எப்படி இருக்குது. இது வந்து ஒரு குகை மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லிட்டு ஒரு வேளை பஞ்ச பாண்டவர்கள் தங்கின இடமா என்னன்னு தெரியல. ஓஹோ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி குங்கும மஞ்சள் வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 பேர் படுத்ததோட தடயம். 1 2 3 4 5 பேர் இங்கே வந்து படுத்தது, படுக்கைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, இதுக்கு 2வது அறை, இது 3வது, இது 4, இங்கே வந்து 5. ஆமாம், பஞ்ச பாண்டவர்கள் தங்கின இடம் போல் இருக்குது. சம குகையிலலாம் தங்கியிருக்காங்க அந்த காலத்தில். அது உள்ளே தான், உள்ளே சுத்தமாக போக முடியாது. சின்ன சந்து, ரொம்ப சின்ன சந்து. ஒரு அறை மாதிரியே வந்து இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. உள்ளே சுத்தமாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியில் போதா என்னன்னு தெரியல. ஆனால் செம குகை.
இங்கே வந்து ஏதாச்சும் கல்வெட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க, இது ஏதோ கல்வெட்டு மாதிரி தெரியுது, ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல சரியா, சுத்தமாக தெரியல. இது இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் குகை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே வந்து 5 பேர் தங்கறதுக்கான அறிகுறிகள் அதிகமாகவே இருக்குது. 5 இடத்த வந்து பொட்டு வச்சு இங்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பாறைக்கு அடியில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய குகையாட்டம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இன்னும் வந்து உள்ளே வந்து ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த சைடு போக முடியாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, சுனை நீர் மாதிரி வந்து குகையிலே வந்து நீர் வந்து தேங்கி இருக்கு. இதுதான் அந்த குகை. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் கோயில் மேலே பார்த்தோம், அங்கேருந்து அப்படியே டவுனில் வந்து மலைக்கு அடிவாரமும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் நடு சென்டரில் இது இருக்குது. இந்த சைடு கண்டிப்பாக நான் உண்மையாக திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டினே வராதிங்க. பெரியவங்க கூட ரொம்ப உஷாராக வாங்க, பத்திரமா வாங்க, பாதுகாப்பாக வாங்க. ஏன்னா பாறைங்கள்லாம் வந்து இப்படி சமமாக இல்லை, இப்படி வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ரொம்ப உஷாராக வரணும். எங்களுக்கே ரொம்ப எப்படி போகிறதா வேணாவான்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கோசரம் இங்கே என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த அம்புகுரியை நாங்கள் வந்து அது வழியை பார்த்தே வந்துட்டோம். நல்லா இருக்குது குகை. அந்த காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி குகையிலெல்லாம் வந்து தங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல உண்மையாகவே. திடீர் மாட்டினா 16 வருஷம் அவசரம், திடீர் வனவாசம் போனால அதுக்கு பயந்துன்னு எப்படி எப்படிலாம் வந்துக்கிறாங்க. உண்மையாக மகாபாரதன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம படித்தோம்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்தில் என்னென்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரிலாம் குகையில் வந்து தங்கியிருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சிருந்தாங்கன்ட்டு நமக்கு அந்த கதை படித்தாவே தெரியும். மகாபாரதம் முடிஞ்சால் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கு குகை. என்ன ஒன்று, ஒரு திடீர்னு வந்து யாருமே இல்லை, இங்கே வந்து யாருமே கிடையாது. இங்கே வந்து ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. பைரவர் கோயிலுக்கு அப்படியே டவுனில் இறங்குது. இது வந்து அம்புகுரி இருக்குது. அம்புகுரி பார்த்துன்னே நம்ம வரலாம், முடிஞ்சா வரலாம், அதுதான் சொல்ல முடியும். குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டின்னு வராதிங்க, அதான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் கூட்டின்னு போனீங்கன்னு சொல்லாதீங்க. அவங்கள நாங்கள் ரொம்ப கைப்பிடிச்சி பாதுகாப்பாக அப்படியே உக்காந்த வக்கிலே அப்படியே கூட்டின்னு வந்துட்டோம். நல்லாயிருக்கு. இது பாருங்க, அப்படியே வந்து நம்ம வந்த வழி பாருங்க வெளியில். இதுதான் வந்து குகையோட வாசல். இவ்வளோதான் இருக்குது, ஒரு பெரிய பாறை, அதில் இது வந்து வாசலுக்குள்ளே இந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. நாம் வந்து இப்படி முட்டி போட்ட மாதிரி தான் உக்காரணும். சும்மா கொஞ்சம் கூட பாருங்க எவ்வளோ பாறை கிட்டேயே இருக்குது பாருங்க, எப்படி இடிச்சுக்கும். இந்த பக்கம் தண்ணி வசதியும் இருக்குது. செம இடம். ஆனா பார்த்த உடனே உள்ள வரதா வேணாவான்னுட்டு வெளியே யோசிச்சுன்னு ஏன்னா அந்த அம்புகுரி எந்த சைடு போகுதுன்ட்டு பார்த்துன்னு, என்ன இது அம்புகுரி இந்த பக்கம்லாம் போகுது, இந்த பக்கம் என்ன இருக்குமோன்னு ரொம்ப பதட்டமா வருது. அதுவே ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இடம் வந்து தரிசனம் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு. சரி, திருப்பியும் பசங்களை வந்து மேலே கூட்டின்னு போனோம், ரொம்ப பத்திரமா கூட்டின்னு போனோம். வாங்க கிளம்பலாமா? சரி, எல்லாம் பார்த்துருப்பீங்க, இருங்க பேக். இந்த பக்கம் வந்து சுனை நீர், அங்கே கூட ஒரு அறை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. பள்ளம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் எதுக்கும் நம்ம வந்து
காலெல்லாம் வைக்க முடியாது கூட பாருங்க. அப்படியே அதுக்குள்ளே போய் வழி போகுது. இங்கே பாருங்க, இந்த பாறை தான், இந்த பாறைக்கு அடியில் தான் இப்போ நம்ம போய் வந்தோம். அந்த வழியில் தான் நம்ம ஏறி வந்தோம். வியூ ஆனால் செமையாகுது. மலைக்கு மேலே பைரவர் கோவில் நல்லா இருக்கு. இது என்ன ஊர்? லத்தேரியா. லத்தேரி அந்த சைடு இருக்குல்ல. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம எந்த பக்கம் வந்தோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. லத்தேரி அங்கே வந்து ட்ரெயின் போகுது. நிறைய இந்த ஊரில் வந்து தேங்காய் மரம் தான் அதிகமாக இருக்குல்ல லத்தேரியில். அழகான குளம், அப்படியே பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இல்லை. இந்த கழனி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது நடந்து போயிடுறோம், அது கடந்து போயிடுறோம். நம்ம வந்து ஒரு மேலேருந்து இடத்துல பார்க்கும்போது அழகழகாக கட்டம் கட்டமாக அழகாக ஒரு இடத்துல தண்ணி, ஒரு இடத்துல வந்து கலக்கா போட்டுருவோம், ஒரு இடத்துல கரும்பு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. எங்கே அந்த இடம் தெரியாது, ஃபோனில் தெரியாது. சேர் கலகி நிற்கிறாங்க, கழனி ஊதி நிற்கிறாங்க, ரவுண்ட் வச்சு நிற்கிறாங்க. ஆமாம் ஆமாம். பக்கத்தில் நாற்று நட்டுங்கிறாங்க. எந்த இடம் தெரியல. அங்கே அங்கே ஒரு வீடு இருக்கா? ஆமாம் ஆமாம். கோயில் இருக்கே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். குட்டியோண்டு தெரியுது. பாடி செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஐயோ, இந்த பொம்மை படத்துல எல்லாம் பார்ப்போமே அந்த மாதிரி இருக்குதுல்ல பசங்களா. பொம்மை படத்தில் இருக்கிற மாதிரிலாம் அதை இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, டிவியில் எல்லாமே நேரடியாகவே. அப்படியே பாருங்க, எல்லாம் அழகாக தெரிஞ்சு வச்சு வீடு, அது பக்கம் கழனி. இப்போ நம்ம வந்து வாங்க 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 ஏற ஆரம்பிப்போம். நம்ம எந்த சைடு வந்தோம் நம்மளுக்கே தெரியல. இல்லை, அந்த பக்கம் பொதாரா இருக்குது. திருப்பியும் நம்ம வந்த பாதை உள்ள வாங்க வாங்க வாங்க. குரல் குத்துனே போகலாம். எதுவும் இருக்காது, இருந்தாலும் ஒரு பயம். வாங்க வாங்க வாங்க. இந்த அம்புகுரியை நோக்கி தான் நம்ம வந்தோம். இப்போ இந்த வழி தான் ஏறணும். அப்படியே கீழே கால் வச்ச மாதிரியே ஏறுங்க. கோயில் வந்துடுச்சு. ஒரு வழியா பஞ்சபாண்டவர் தங்கின இடத்த பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். ஏறி வெற்றிகரமா நம்ம வந்து பைரவரை திருப்தியா தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்புகுரி எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்து நம்ம கீழே போய் அங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவில் நினைச்சுன்னு நாங்க போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பஞ்சபாண்டவர் தங்கின இடத்த தான் குகை, மலை குகை, ஒரு தங்கின இடம் மாதிரி இருக்குது. அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு வந்தோம். நல்லா அருமையாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து பசங்கள்லாம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இங்கேருந்தே அப்படியே பெரியவங்களா இருந்தால் கூட ரொம்ப பார்த்து பொறுமையாக, இந்த மழை காலத்துலலாம் வரணும்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். பார்த்து பத்திரமா வந்து பார்த்துட்டு போங்க. அங்கேயும் வந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க பழகுது. இது வந்து ஏதாவது பண்டிகை டைமில் வந்து ஜனங்க இருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பைரவரும் அதுக்கு பக்கத்தில் வந்து முருகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இன்னும் வந்து கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டினாங்கன்னா தெரியும் நமக்கு என்னென்ன சன்னதி அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதை மட்டும்தான் இருக்குது. நம்ம மெயினாக இங்கே வந்து மலைக்கு மேலே பைரவரை தரிசிக்க வந்தோம். நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். ஆனால் கோயில் சாத்தி தான் இருந்தது. இப்போ வந்து காலையில் வந்தது பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் வந்தோம். நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு 12 மணி அந்த மாதிரி, ஒரு மணி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே வரத்துக்குள்ளேயே ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டின்னு வர்றதால கொஞ்சம் லேட் ஆச்சு. பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம், ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். நாங்கள் வந்து 2 மணின்றதால வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார் பூஜை செய்கிறவர். அதனால கோயில் சாத்தி இருந்தது. இந்த மாதிரி விசேஷ டைமில் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டோம். ஒரு வித்தியாசமான பாதையில் போய் பஞ்சபாண்டவர் தங்கின இடத்தையும் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில், ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ எப்படி தெரியும். இப்போ வந்து சூரியன் இல்லாதால வந்து மேகம் வந்து மழை மூட்டமாக இருக்கிறதால உங்களுக்கு சரியாக தெரியாது. அதுவும் ஒரு அழகாக தெரியுது எங்களுக்கு பார்க்கறதுக்கு மேலே இருந்து. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது காலபைரவரை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாழ்ந்த இடம். இங்கே வந்து நிறைய விசேஷ டைமில் நிறைய ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப திருவிழாலாம் கூட நடக்குது. அன்னதானம்லாம் செய்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அடுப்பு இருந்தது, நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டம் லத்தேரி கிராமத்தில் மலைமேல் அமர்ந்துள்ள கால பைரவர் கோவில தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.